அண்மை செய்தி. நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்துடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்துள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்துடனான சந்திப்பின் போது அன்புமணி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசுக்கு அன்புமணி சில கோரிக்கைகளையும் விடுத்திருக்கிறார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சிகளை அழைத்து ஆலோசனை கேட்கும் அரசு அமைந்துள்ளதாக அன்புமணி பாராட்டு தெரிவித்திருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி அளித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட பரிந்துரைகள் சிலவற்றையும் அவர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை இணைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். நிலுவையில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்களை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தமிழக நீர்வளத்துறை அமைச்சரை அன்புமணி சந்தித்திருக்கிறார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். என்னென்ன கோரிக்கைகளை அவர் தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்களை சொல்லுங்கள். தலைமை வணக்கம். அன்புமணி இன்றைய தினத்தில் தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் தமிழக அரசு ஆண்டுக்கு 25,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாட்டின் 6 ஏரி குளங்களை தூர்வாரி பராமரித்தல், தமிழ்நாட்டில் விவசாய பெருகும், தண்ணீர் பற்றாக்குறை நீங்கும் என பாமக தலைவர் அன்புமணி பரிந்துரை வழங்கியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை இணைக்க வேண்டும், நிலுவையில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்களை போர்க்கால அடிப்படையில் சீர்படுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும், தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரியலூர் சோழர் கால நீர்ப்பாசன திட்டத்தை மீட்டுருவாக்கம் செய்து செயல்படுத்த வேண்டும், நந்தன் கால்வாய் திட்டத்தை மேம்படுத்த வேண்டும், அதே போல காவிரி கொள்ளிடம் பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டும், காவிரி வைகை தாமிரபரணி நொய்யல் உள்ளிட்ட ஆறுகளை தூய்மைப்படுத்தி விட வேண்டும், காவிரி வைகை தாமிரபரணி நொய்யல் உள்ளிட்ட ஆறுகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் மேகதாது அணை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தலைவர்களுடைய அந்த கருத்தை கேட்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். 8 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகள் மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டு நீர்நிலைகளை பாதுகாக்கப்பட்ட பராமரிக்கப்பட வேண்டும் என்றும், இதன் மூலம் லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடையும் என்றும், தமிழ்நாட்டின் தண்ணீர் பற்றாக்குறை நீங்கும் என்று அவர் கோரிக்கை வைத்திருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.